தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 சாமுவேல் 24:3. அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான். ஆம், இந்த 2 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு யோவாப் என்கிற பிரதானமான ஒரு மனுஷனுக்கும் தாவீது என்கிற ராஜாவுக்கும் இடையில் நடக்கிறதான ஒரு சுதந்திர வாதத்தை குறித்து நாம் இங்கு பார்க்கிறோம். இந்த தாவீதுக்கும் யோவாபுக்கும் நடக்கிற வாதத்துக்குள் நான் செல்லாமல் இந்த வசனத்திலே அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கிறது. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் கர்த்தர் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை 100 மடங்கு வர்த்திக்க பண்ணப்படுது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 100 என்பது வேதாகமத்திலே புதிதொரு நம்பர் கிடையாது. நிறைய இடத்துல 100 என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாய் இருக்கிறதை பார்க்கலாம். அப்படியானால் இந்த 100 என்பது வேதத்திலே 2 அர்த்தங்களை குறிக்கிறதா இருக்கிறது. அந்த 2 அர்த்தங்கள் என்ன என்று சொன்னால், 100 என்பது முதலாவது தேவன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம். இரண்டாவதாக இந்த 100 என்பது மனுஷனுக்கு கிடைக்கிறதான பூரணமான 100 மடங்கு நன்மை. அப்ப 100 என்பது முதலாவது தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அப்பதான் மனிதனும் மனுஷியும் 100 மடங்கு நன்மையை பெற முடியும். இப்ப இதுல கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்போது இருக்கிறதை பார்க்கிற 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக என்கிற வார்த்தையை பார்க்க, வர்த்திக்க பண்ணப்படுகிற அனுபவம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ வர்த்திக்க பண்ணப்படுவதல் என்பது என்ன? வேதத்திலே பலவிதமான வர்த்திக்க பண்ணப்படுதலை பார்க்கலாம். குறிப்பாக தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற விளைச்சல், அறுவடை ஏராளமாய் வர்த்திக்க பண்ணப்பட்டதாக வேதத்திலே உபாகமம் 8ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனங்கள்ல பார்க்கலாம். அங்கு 8 விதமான விளைச்சலை கொடுத்து ஆண்டவர் அவர்களை வர்த்திக்க பண்ணுகிறார். 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தால் அங்கு சாதோக்கின் புத்திரராகிய ஆசாரியர்களையும் லேவியரையும் கூட காணிக்கைகளினால் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். அப்போ ஒரு பக்கம் ஜனங்களை விளைச்சலினால் வர்த்திக்க பண்ணுகிறவர், மறுபக்கம் கர்த்தர் நல்லவர் ஊழியக்காரர்களை காணிக்கைகளினால் வர்த்திக்க பண்ணுகிறவர், மூன்றாவதாக கர்த்தர் நல்லவர் நம்முடைய ஜனங்களை அல்லது அவர் எதை வர்த்திக்க பண்ணுகிறார் என்று சொன்னால் ஏராளமான சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுகிறார். என்னதான் விளைச்சல் என்கிற சரீர போஜனம் இருந்தாலும், என்னதான் காணிக்கை என்கிற பரிசுத்த ஆசீர்வாதம் இருந்தாலும்,
இன்னொரு பக்கத்துல இந்த மனுஷிக்கு ரொம்ப தேவை என்ன? நல்ல ஒரு நிம்மதி, நல்ல ஒரு சமாதானம். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய விவசாயம் இருக்கிறது, வியாபாரம் இருக்கிறது, தொழில் இருக்கிறது. இன்னும் சிலர் வாழ்க்கையிலே ஜெபம் இருக்கிறது, சபை இருக்கிறது, வருமானம் இருக்கு. ஆனா இவங்கள்ட்ட போய் சந்தோஷம் இருக்கிறதா, மகிழ்ச்சி இருக்கிறதா, மெய்யாகவே எல்லா நேரமும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிக்கூறுகிறீர்களா என்று கேட்டால், அவர்கள் இருதயம் திறந்து பேசும்போது சொல்லுவார்கள், அதுதான் இங்கு சொல்ல முடியாமல் இருக்கிறேன் என்று. அப்ப மூன்றாவது வர்த்திக்க பண்ணப்படுவது அது நல்ல ஒரு சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சி. முதலாவது பார்த்தோம், விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிற தேவன். யாருடைய விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணினார் என்று சொன்னால், வேதத்துல நிறைய பேர் விவசாயம் பார்த்ததாக, விவசாயம் பண்ணினதாக, தானியங்களை விளைவித்ததாக, அறுவடை பண்ணினதாக பார்க்க. அதுல நல்ல விளைச்சல், நல்ல விவசாயம், நல்ல அறுவடை செய்த ஒரு தேவ பிள்ளை என்று சொன்னால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக யாக்கோபை பார்க்கலாம். யாக்கோபு அங்கு ஆடு மேய்த்தான் என்பதுதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவன் புன்னை மரங்களையும் வளர்த்தான் என்பதையும், நிறைய செடிகளை அங்கு விதைத்தான் என்பதையும் நன்றாய் பார்க்கலாம். அதனாலதான் ஒரு நாள் யாக்கோபு தன் மாமனாகிய லாபானை பார்த்து சொல்லும் போது, லாபானே, நான் வருவதற்கு முன்பு உமக்கு இருந்தது கொஞ்சம், இப்போது உமக்கு இருக்கிறது ரொம்ப அதிகம் என்று சொல்லு. ஏன் என்று சொன்னா, ஆடுகளை வளர்ப்பதும் ஆடுகளை குட்டி போட வைப்பதும் மாத்திரம் யாக்கோபுடைய வேலை அல்ல. அவன் அந்த ஆடுகளை மேய்ப்பதற்கு தீவனத்துக்கானவைகளையும், அந்த ஆடுகளை வளர்வதற்கு தேவையான விளைச்சலுக்குரியதையும் நல்ல விவசாயம் பண்ணுகிற ஒரு மனுஷனாகவே அவன் காணப்பட்டான். அதனாலதான் யாக்கோபு சொல்லுகிறார், பகலிலே வெயிலும் இரவிலே நிலவும் என்னை பட்சித்தது. ஏனென்று சொன்னால், கர்த்தர் நல்லவர், பகலெல்லாம் விவசாயத்தை பார்க்கிறேன், விளைச்சலை கவனிக்கிறேன். இரவிலே ஆடுகளை, கரடிகளோ, குள்ள நரிகளோ, சிங்கங்களோ பீறி போடாதபடி ஆட்டுக்குட்டிகளை காக்கிறோம். பகலில் வயல் வேலை, இரவிலே ஆட்டு தொட்டியிலே, ஆட்டு பட்டியிலே ஆடுகளை காப்பது. அப்போ இப்படியெல்லாம் கடினப்பட்ட அந்த மனுஷனோட வாழ்க்கையில ஆண்டவர் ஏராளமாய் வர்த்திக்க பண்ணினது நிமித்தமாகத்தான் அவன் திரும்பி போகும்போது 2 பரிவாரத்தோடு தன் மாமனாருடைய வீட்டை விட்டு கிளம்பினான் என்று பார்க்கும். நிறைய பேர் சொல்லுகிறார்கள் 2 பரிவாரம் என்று சொன்னால் நிறைய மனைவிகள், நிறைய பிள்ளைகள், நிறைய வேலைக்காரர்கள், நிறைய வேலைக்காரிகள். கொஞ்சம் சத்தியத்தை சத்தியமாக யோசித்து பாருங்கள். இந்த மனைவிகளுக்கும், இந்த பிள்ளைகளுக்கும், வேலைக்காரர்களுக்கும், வேலைக்காரிகளுக்கும் ஆகாரம் எங்கிருந்து கிடைத்தது? போஜனம் எப்படி வந்தது? அவ்வளவு பேருக்கு கொடுக்கணும். அப்புறம் ஏராளமான ஆடு இருக்குது, மாடு இருக்குது, ஒட்டகம் இருக்கிறது, கழுதை இருக்குது. அவைகளுக்கும் தீவனம் போட வேண்டும். இந்த தீவனம் எங்கிருந்து வந்தது? இதெல்லாம் எப்படி கிடைத்தது அப்படின்னாக்கா, ஏற்கனவே வேலை செய்த இடத்திலே திட்டமிட்டு யோசித்து இது எல்லாவற்றையும் நன்றாய் உழுது வேலை செய்கிற மனிதராய் இருந்தார். அதனால யாக்கோபுடைய ஜீவியம் வர்த்திக்க பண்ணப்பட்டது. எதுல? நல்ல தொழில், நல்ல விவசாயம், தன்னுடைய உழைப்பில் ஒரு அருமையான வர்த்திக்க பண்ணப்படுகிற கிருபையுள்ள அனுபவம். ஒரு ஊழியக்காரனாய் இங்கு நான் ஓப்பனா வெளிப்படையா ஒரு சத்தியத்தை சொல்லிதான் ஆகணும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது எனக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறதை சொல்லிவிடுகிறேன். வேதம் என்ன சொல்லுகிறது? வேலை செய்யாதிருக்கிறவன் சாப்பிடாது இருக்க கடவுள். அப்போ ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையிலே கர்த்தர் வர்த்திக்க பண்ணுகிறார் என்று சொன்னாலும்
அதற்கு அவர்கள் கட்டாயம் வேலை செய்ய வேண்டியது இங்கு அவசியமாய் இருக்கிறது. ஆனா இந்த கடைசி காலத்துல அங்கொன்றும் இங்கொன்றும் அல்ல, பல இடங்களில் நிறைய இடத்துல நான் பார்த்ததும் பார்த்து கொண்டிருக்கிறதுமான ஒரு வேதனையான அனுபவங்கள். நல்ல படித்தவர்கள், நல்ல பட்டம் வாங்கினவர்கள், சோத்திரம் தகுதியும் திறமையும் உள்ளவர்கள் பல காரணங்களை சொல்லி வேலைக்கு போவதும் இல்லை, கடினப்பட்டு வேலை செய்ய விரும்புவதும் இல்லை, அந்த வேலையினால் பெரிய ஒரு வருமானம் வரும் என்று அவர்கள் நம்புவதும் இல்லை. எப்படியோ போஜனம் கிடைக்கிறது, செலவுக்கு காசு கிடைக்கிறது, சுத்திரம் நம்மளை 4 பேர் மரியாதையோடு கூப்பிடுகிறார்கள், அது போதும் என்று இருக்கிறார்கள். அவர்களுடைய வர்த்திப்பு, அவர்களுடைய வளர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட எல்லை அளவுக்கு தான் இருக்குமே ஒழிய அதற்கு மேலாக இருக்காது. அதற்கு ஏற்ற உதாரணம் சொல்லணும்னா ஏசா, யாக்கோவின் சகோதரனாகிய ஏசா. இந்த மனுஷன் யாக்கோவை போல பகலெல்லாம் வேலை பார்த்ததாக, இரவெல்லாம் பட்சிக்கப்பட்டதாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. அதற்கு பதில் அவன் செய்த வேலை என்ன? அவன் நிறைய பழிவாங்குதலையும் கசப்பு உணர்ச்சிகளையும் உடையவனாய் இருந்தான். ஒரு நாள் என் தகப்பன் மரிப்பார், அன்றைக்கு என் சகோதரனாக யாக்கோவை நான் பழி தீர்ப்பேன் என்று நினைத்திருந்தான். இப்போ வேலை செய்யாமல் மௌனமாய் அல்லது சும்மா இருக்கிறவர்களுடைய ஜீவியத்துல என்ன வருகிறது? ஆகாத தேவையில்லாத சிந்தனைகளும், ஆகாத யோசனைகளும், காரணமில்லாத கிரியைகளும் தான் உண்டாகிறது. அப்ப தேவன் வர்த்திக்க பண்ண வேண்டும், அது விளைச்சலில் நம்முடைய உழைப்பின் வருமானத்தில் வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் யாக்கோவை போல எல்லா நாளும் எல்லா நேரமும் வேலை செய்ய வேண்டும். ஏசாவை போல மனைவியை பார்த்தேன், பிள்ளைகளை பார்த்தேன், குடும்பத்தை பார்த்தேன், சோத்திரம் என்று சொல்லி இருப்பது அல்ல. கர்த்தர் நல்லவே, கர்த்தரின் நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. ஆனா இந்த நாட்களில் நான் பார்த்து பிரமித்த இன்னொரு காரியம், சில ஸ்திரீகள் என்று சொல்லக்கூடிய அருமையான பெண்கள், அதாவது நல்ல சகோதரிமார்கள், அவர்களை பார்க்கும்போது வயதுக்கு மிஞ்சி வேலை செய்வதும், பலத்துக்கு மிஞ்சி உழைப்பதும், தனக்கென்று ஒரு அளவுகோல் உண்டு, அந்த அளவுகோலையும் கடந்து கடமை ஆற்றுகிற சிலரையும் பார்த்திருக்கிறோம். இது எனக்கு பல நேரத்திலே சிந்திக்க வைத்தது, யோசிக்க வைத்தது. பொதுவாக சகோதரிகளோ பெண்களோ அவர்கள் வீட்டோரம் கனிதரும் செடி என்றுதான் வேதம் சொல்லுது. வீட்டில் இருந்தால் போதும், வீட்டை பார்த்தால் போதும், வீட்டை கவனித்தால் போதும், வீட்டின் கடமையை நிறைவேற்றினால் போதும், அதுதான் வேதமே கற்றுக் கொடுக்கிறது. ஆனா சில ஸ்திரீகள் அதெல்லாம் கடந்து சத்திரம் நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் சொல்லுகிறதை போல அவர் காலைதோறும் படி அளக்கிறார். எல்லாரும் கூலி கொடுக்கும் போது, படி அளக்கும் போது வேலை செஞ்சு முடிச்சுட்டு சாயங்காலம் வேலைக்காரர்கள் வீட்டுக்கு போகும்போதுதான் படி அளப்பாள். ஆனா இந்த ஸ்திரிய, புத்தியுள்ள ஸ்திரியோ வேலைக்கு வரும்போதே படி அளந்துடுறான். காரணம் என்ன தெரியுமா? அவளுடைய உழைப்பு, அவருடைய முயற்சி, அவருடைய பிரயாசம் யாரிடத்திலிருந்தும் யாரை நம்பி எதையும் சார்ந்து அல்ல. எனக்கு ஒரு பலன் உண்டு, எனக்கு ஒரு சத்துவம் உண்டு, எனக்கு ஒரு ஆதாரம் உண்டு, நான் அதை சரியாய் செய்கிறேன் என்று சொல்லி ஒருவரிடத்திலும் எந்த ஆதாரமும் இல்லாமல் அவர்கள் கொடுத்த பலத்தை அந்த வேலை செய்வதிலே கவனமாய் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் படி அளக்கிறவர்களாய் மாறுகிறார்கள். இங்க நல்லா கவனிக்கணும், கர்த்தர் நல்லவை. வேலைக்கு கூலி கொடுக்கிறது வேறு, வேலை செய்யறதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க கூலி கொடுக்கறாங்கன்னா அவங்க அந்த தியாகமும் அந்த அபிப்பிராயமும் அந்த நல்ல உழைப்பின் மேன்மை தெரிந்தவர்களால் மட்டும்தான் முடியும்.
அப்போ இந்த 2 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தருமை 100 மடங்கு வர்த்திக்க பண்ணுவாராக. அதுல முதலாவது யாக்கோபுக்கு விளைச்சலிலே அவன் குடும்பத்துக்கு 100 மடங்கு பலனை ஆண்டவர் கொடுத்தார். இரண்டாவதாக கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் 100 மடங்கு பலனை எதிலே கொடுக்கிறார்? சாதோக்கின் புத்திரருக்கும் ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் 100 மடங்கு ஆசீர்வதிக்கும். அந்த 2 நாளாகமும் 31ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு காணிக்கை கொடுக்க தொடங்கின நாள் முதல் புசித்து குடித்து திருப்தி அடைந்தோம், மீதியான திரட்சியான அம்பாரம் உண்டாயிருக்கிறது. இங்கு சொல்லப்படுகிற அம்பாரம் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், அறுவடை விளைச்சல் விளைந்து அறுவடை செஞ்சு அந்த அறுவடையினால் வந்த தானியங்கள் அல்லது கோதுமைகள் அல்லது வார்கோதுமை கொண்டு வந்து கோபுரமாய் கொட்டி வைப்பார்கள். அந்த கொட்டி வைக்கப்படுகிறதுக்கு பேர் தான் ஒன்று அம்பாரம். இந்த அம்பாரத்துக்கு இன்னொரு சரியான விளக்கம் உண்டு. ஏராளமாய் 100 மூடை 400 மூடை 600 மூடை என்று சொல்லி அல்லது ஆயிரக்கணக்கான மூட்டை தானியத்தை அறுவடை செஞ்ச பின்பு அவைகளை மூட்டை மூட்டையாகவே வைக்காமல் அவைகளை பாதுகாப்பதற்காக ஒரு பெரிய கொட்டத்திலே கொட்டி வைப்பார்கள். அதற்கு நம்ம ஊர் பகுதியில குடுமை என்று கூட சொல்லுவார்கள். அப்படி கொட்டி வைக்கப்படுகிற 100 மூடை 400 மூடை 500 மூடை அரிசி தானியங்களை கொட்டி வைக்கிற அந்த குடுமை அல்லது அந்த ஸ்டோரேஜுக்கு பேர் தான் அம்பாரம். அப்ப 100 மடங்கு வர்த்திக்க பண்ணுகிற தேவன் இந்த கடைசி காலத்துல யாருக்கு இந்த காணிக்கைகளை 100 மடங்கு வர்த்திக்க பண்ணுவார் என்று சொன்னார், இந்த 2 நாளாகவும் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருக்கிற அந்த தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற ஆசாரியர்களும் ஊழியத்தை செய்கிற லேவியர்களுக்கு அவங்களுக்கு. இதுல நிறைய பேருக்கு ஒரு தப்பு கணக்கு இருக்கு. என்ன தப்பு கணக்கு? ஆண்டவர் காணிக்கை கொடுக்கிறார், ஏராளமா கொடுக்கிறார் என்றால் பாஸ்டர்ஸுக்கு தான் கொடுப்பார், தீர்க்கதரிசிகளுக்கு தான் கொடுப்பார், சுவிசேஷகர்களுக்கு தான் கொடுப்பார். இல்ல முழு நேர ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்கு தான் 100 மடங்கு காணிக்கையை கர்த்தர் கொடுப்பார் என்று நினைக்கிறார்கள். தேவப்பிள்ளைகள் சத்தியத்தை நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். காணிக்கை என்பது அது பாஸ்டர்ஸ்க்கும் போதகர்களுக்கும் சுவிசேஷர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அல்லது முழு நேர ஊழியக்காரர்களுக்கு மட்டும் கிடையாது. 100 மடங்கு அந்த காணிக்கை 100 மடங்கு வர்த்திக்கப்படப்படுகிற ஆசீர்வாதம் என்பது அது ஜனங்களுக்கும் பொருந்தும். விசுவாச தேவ பிள்ளைகளுக்கு கூட ஆண்டவர் காணிக்கையின் மூலமாய் நன்மையை வரப்பண்ணுவார். அந்த ஆசீர்வாதம் தேவனை அறிந்தே கர்த்தருக்கென்று நன்மை செய்கிற யாரானாலும் அவர் எல்லாருக்கும் இது உரித்தாகும். அதற்கு ஏற்ற ஒரு வசனம் சொல்லணும் அப்படின்னா, லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசித்தால், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். இங்க ஒரு வார்த்தை வந்து கொடுங்கள் என்று வருகிறது. ஊழியக்காரனே கொடு, தீர்க்கதரிசியே கொடு, அப்போஸ்தலனே சுவிசேஷகனே கொடு என்றல்ல. நீங்க யார் கொடுத்தாலும் சரி, அவர்களுக்கு ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார்? சரிந்து விழும்படி ஆசீர்வதிக்கிறார். இது ஊழியக்காரர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. அவரை உத்தமமாய் பின்பற்றுகிற அவருடைய ஆசாரியத்துவத்துக்கு அவருடைய ஊழியத்துக்கு தாங்குகிற கை நீட்டுகிற யாரானாலும்
அவர்களையும் ஆண்டவர் இந்த 2 நாளாகமும் ஓ கர்த்தர் நல்லவே 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி காணிக்கையினால் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுகிறார். நான் ஒரு உதாரணத்தை அல்லது ஒரு சவாலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். நீங்க நல்லா ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு விசுவாசி, ஒரு சபைக்கு போகிறவர்கள் அல்லது இயேசுவின் வல்லமை ஊழியத்துல இருக்கிற அருமையான ஒரு தேவ பிள்ளை, உங்களுக்கு சபை கிடையாது, உங்களுக்கு பெரிய ஊழியமும் கிடையாது, முழு நேர ஊழியக்காரலும் கிடையாது, நீங்க ஒரு விசுவாசி, கர்த்தருடைய பிள்ளை, நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். உங்களுக்கு நான் ஒரு சவால் வைக்கிறேன். என்ன சவால்னா, நீங்க நல்ல ஜெபம் பண்ணி பாருங்க, நல்ல வேதவசனத்தை தியானிச்சு பாருங்க. ஓ கர்த்தருக்காக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ளே வீட்டு பக்கத்துல என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதுல செஞ்சு பாருங்க. நீங்க இவ்வளவு நாள் உங்க கையை நீட்டி ஊழியக்காரர்களுக்கும் போதகர்களுக்கும் காணிக்கை கொடுத்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், நாட்கள் வரும், ஊழியக்காரர்கள் வந்து போதகர்கள் வந்து உங்களுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தும். இதுதான் வேதத்தின் நியமம். காணிக்கை என்பதும் தசோபாகம் என்பதும் அல்லது கொடுத்தல் என்பதும் ஆலயத்துக்கு ஊழியத்துக்கு கர்த்தருக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு ஊழியக்காரிக்கு இப்படியே மட்டும் அல்ல. ஏழைக்கு உதவுகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்க, அந்த ஏழைக்கு கொடுக்கிறது கூட ஒரு காணிக்கை தான். இதை நான் கொஞ்சம் வெளிப்படையாய் உங்களுக்கு பேசுகிறேன், வெளிப்படையா சொல்லிக் கொடுக்கிறேன். எத்தனை பேர் இதை பகிரங்கமா அறிவிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியல. இதை வைத்து நிறைய பயமுறுத்தல்கள் இருக்கு, உருட்டல்கள் இருக்கு, மிரட்டல்கள் இருக்கு. நீ கொடுக்காட்டி கர்த்தர் உன்னை நோயை உண்டாக்கிடுவாரு, நீ கொடுக்காட்டி கர்த்தர் உன்னை பேய்க்கு கட்டளையிட்டுவாரு, நீ கொடுக்காட்டி எல்லாம் பட்டு போயிரும் என்று சொல்லி. ஆனால் இங்கு தேவன் வர்த்திக்க பண்ணுகிறார் என்று சொன்னால் நல்ல காணிக்கையினாலும் வர்த்திக்க பண்ணுகிறார். இந்த கொடுக்கறதுல வர்த்திக்க பண்ணப்படுவதற்கு நான் நிறைய ஓமைகளை சொல்லுவேன். ஆனா உங்களுக்கு தெரியும், என்னை குறித்து நான் அடிக்கடி பயன்படுத்துகிறேன். ரொம்ப பிடிச்ச ஒரு வேத பகுதி உண்டு. நான் பல முறை அதை சொல்லியிருக்கிறேன், இப்பயும் சந்தோஷத்தின் மிகுதியினால் அதை சொல்றேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அந்த 31 முதல் 35 வரை கடைசி வரைக்கும் படிச்சு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நிறைய ஜனங்கள் கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்தார். நிலங்களை விற்று கொண்டு வந்து வைத்தார்கள். வீட்டை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அப்புறம் தங்களுக்கு உண்டானதெல்லாம் கொடுத்தார்கள். ஆனால் எல்லாம் கொண்டாந்து ஊழியக்காரத்தை கொடுத்தாங்க. இதுதான் நிறைய பேர் சொல்றாங்க. அங்க இன்னொரு சம்பவம் நடந்தது பாருங்க. அடுத்த வருஷம் நீங்க கீழே படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க யாவும் பொதுவாய் அனுபவிக்கப்பட்டது, எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. இது காணிக்கை, இது நீ தொடக்கூடாது. இது காணிக்கை, இது உங்களுக்கு கிடையாது. இது கர்த்தருக்கு கொடுத்தது, வேற யாரும் எடுக்க கூடாது. இது கர்த்தர ஊழியக்காரனுக்கு கொடுத்தது, மற்றவங்க தொட்டா சாபமாயிரும். அப்படி கிடையாது. எல்லாருக்கும் சமமாய் பகிர்ந்தளிக்கப்பட்டது. எல்லாரும் சமமாய் அதை அனுபவித்தார்கள். இது அவர் பாஸ்டருக்கு, இது ரெவரண்டுக்கு, இது பிஷப்புக்கு, எவாஞ்சலிஸ்டுக்கு, ப்ராஃபட்டுக்கு, ஐயோ இது நம்ம தொடக்கூடாது கிடையாது. எல்லாரும். அப்ப இந்த அனுபவம் எங்க இருந்து வந்தது? அது இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு வேதத்திலேயே தேவ ஜனங்களால் வந்த அனுபவம். இதே சம்பவத்தை தான் நீங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் கடைசியில படிச்சு பாருங்க. தாவீது சிக்லாக்கிலே இருக்கும்போது அவனை வந்து பெலிஸ்தர் கொள்ளையாடி கொண்டு போய் விடுகிறாங்க. அப்போ போகட்டுமா என்று கேட்டபோது ஆண்டு சொல்ல, அந்த தண்டை பின்தொடர்ந்து போ என்று சொல்லுவார். அந்த போ என்று சொன்ன உடனே தாவீது போகிறார். கூடவே ஒரு 400 பேர் போறாங்க. அதுல 200 பேர் ஆற்றை கடக்க முடியாம ஆற்றுக்கு முன்னாடி இறங்கி நின்றாங்க. 200 பேரோடு போய் அந்த அவ்வளோ பெரிய சத்துருக்களை ஜெயிச்சு வெட்டி கொன்னு இவங்க எதெல்லாம் இழந்தாங்களோ, மனைவிகளையும் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பொருட்களையும்
எல்லாத்தையும் திருப்பி கொண்டாந்துச்சு. திருப்பி கொண்டு வரும்போது ஒரு கூட்டம் சொல்லுது, நாங்க தான் உங்க கூட யுத்தத்துக்கு வந்தோம், நாங்க தான் ஆற்றை கடந்தோம், கொள்ளையடிச்சதுல எல்லாத்துலயும் எங்களுக்கு மட்டும்தான் பங்கு உண்டு. ஆற்றுக்கு அந்த பக்கம் வர முடியாம 200 பேர் நின்றுட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பங்கு கொடுக்க கூடாதுன்னு. ஆனா அந்த இடத்துலதான் பாருங்க, தாவீது கர்த்தருடைய மனுஷன் என்பதையும் பணத்தை சார்ந்து வாழாமல் கர்த்தரை சார்ந்து வாழுகிறவனாய் இருக்கிறான் என்பதையும் காண்பிக்கிறான். என்ன நடக்கிறது? அருமையான இந்த தேவ மனிதனாகிய தாவீது சொல்லுகிறார், அப்படி அல்ல, என்னோடு யுத்தத்துக்கு வந்த ஆற்றை கண்ட 200 பேருக்கு நான் கொடுப்பதை போல விடாய்த்து போன அந்த 200 பேருக்கும் நான் கொடுப்பேன் என்று சொன்னது மாத்திரமல்லாமல், அதே போல ஆற்றை கடந்து திரும்பி ஜெயிச்சு வந்த உடனே 400 பேருக்கும் கொடுத்துட்டு, ஆனா வசனம் சொல்லுது, அவன் எல்லாருக்கும் பங்குகளை அனுப்பினான். இந்த பொது உடைமை ஒரு எண்ணம், இந்த பகிர்ந்தளிக்கிற ஒரு சிந்தை, எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாரும் சாப்பிடணும், எல்லாரும் உடுத்தணும், எல்லாரும் அனுபவிக்கணுமேங்கிற அந்த திறந்த மனசாட்சி இன்றைக்கு சுருங்கி 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 அது அப்படியே தீந்து போன நிலைமையில போய் இன்றைக்கு சுயநலமாய் மாறிவிடும். அதனாலதான் அநேகரால் 100 மடங்கு வர்த்திக்க பண்ணப்பட முடியவில்லை. இது எனக்குரியது, நீங்க எடுத்துக்கொள்ளாது, இது எங்களுக்கு வந்தது, இது நீங்க தொடக்கூடாது, இது கர்த்தர் இப்படிதான் சொன்னார், இது பண்ணக்கூடாது. ஆனா வேதத்தில் அப்படி அல்ல. அப்போ 100 மடங்கு வர்த்திக்க பண்ணப்படுவது நல்ல காணிக்கையினம். இன்றைக்கு இந்த அருமையான சத்தியத்தின் மூலமாய் தெரிந்து கொள்ளுங்க, நம் எல்லாருக்கும், ஏழைகளுக்கும், விதவைகளுக்கும், அன்னகர்களுக்கும், அல்லது கைவிடப்பட்டவர்களுக்கும், தர்மம் எடுத்து பிழைக்கிறவர்களுக்கும், இல்லாட்டி சொத்துல கணவன்மாரை இழந்தவர்களுக்கும், அனாதை பிள்ளைகளுக்கும் எத்தனை பேருக்கு என்ன செய்ய முடியுமோ நன்றாய் செய்யும் போது இந்த 1 சாமுவேல் 30 கடைசியிலும் அப்போஸ்தலர் சோத்திரம் 4ஆம் அதிகாரத்தின் கடைசியில் சொல்லப்பட்ட அந்த மகிமையின் காலம் உங்களுக்கும் உண்டாகும், உங்களுக்கும் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தனும். முதலாவது வர்த்திக்க பண்ணப்படுதல் என்பது யாக்கோபின் வாழ்க்கையில், விளைச்சலில், தானியத்தில், அறுவடையில், வருமானத்தில், ஆடுகளில், மாடுகளில், ஒட்டகங்களில், வேலைக்காரர்களில், வேலைக்காரிகளில், வசூத்திரம் எல்லாவற்றிலும் அந்த மனுஷன் உழைப்பின் நிமித்தம் வர்த்திக்க பண்ணப்பட்டார். 2வது வர்த்திக்க பண்ணப்படுதல் கொடுக்கிறதினால், காணிக்கை கொண்டு வர தொடங்கின நாள் முதல் என்று அந்த வசனத்தில் வாசித்தோம். அப்ப எந்த அளவுக்கு நாம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அது வர்த்திக்கப்படப்படுதல். 2வது வித்தியாசம், வேற்றுமை இல்லாமல் எல்லாரோடும் பகிர்ந்து கொள்வது. இந்த ஒரு நல்ல சிந்தை எல்லா போதகர்கள், ஊழியர்கள், தேவச்சனங்கள் அனைவருக்கும் வர வேண்டும். தானியத்தை கட்டி வைக்கிறவனையோ ஜனங்கள் சபிப்பார்கள். கட்டி வைப்பதற்காக ஆண்டவர் நமக்கு தானியத்தை கொடுக்கல, விளைச்சலை கொடுக்கல, வருமானத்தை கொடுக்கல, அதை அள்ளி பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இந்த அள்ளி கொடுக்கறதுல வேதத்துல சிறந்த மனுஷன் யாராவது ஒருத்தரை சொல்லுங்க, நல்ல அதிகமா கொடுத்தது யார் என்று கேட்டால் ஒரே ஒரு மனுஷனை சொல்ல முடியும். அந்த மனிதன் தான் இதே யாக்கோவின் மகனாகிய யோசேப்பு. அங்க வந்து சொல்றாங்க, ஐயா பஞ்சம் வந்துருச்சு, எங்களுக்கு ஆகாரத்துக்கு வழி இல்லை. அப்புறம் சொல்றாங்க, எங்க வயலெல்லாம் வச்சுக்கோங்க, ஆகாரம் கொடுங்க. அப்புறம் சொல்றாங்க, ஆடு மாடுகளை வச்சுக்கோங்க, ஆகாரம் கொடுங்க. கேட்கிறப்பெல்லாம் யோசேப்பு கொடுத்தாரு 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 கொடுத்தாரு. எகிப்து தேசத்து மக்களுக்கு மட்டுமல்லாமல் மற்ற நாட்டு மக்களுக்கும் அள்ளி கொடுக்கிற மனிதனாய் காணப்படும். இன்றைக்கு இந்த கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவதிலே இந்தியாவில் சிறந்தவர் யார்? இந்தியாவில் கொடுப்பதில் ரொம்ப பெரிய மனிதன் யார் என்று கேட்டா அதுக்குன்னே ஒருத்தர் இருக்கார். அவர்தான் டாடா கம்பெனியுடைய ஓனர். இப்போ இருக்கிற அந்த டாடா அவர் கிடையாது, அவருடைய தாத்தா. அவருடைய தாத்தா தான் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 100 கோடி 200 கோடி கொடுக்க ஆரம்பிச்சார். அந்த வழியில வந்து இப்போது இருக்கிற டாடா கம்பெனியுடைய ஓனர், அந்த டாட்டா சொல்கிறோம்,
அந்த மனுஷன் கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கில் அல்ல, ட்ரில்லியன் கணக்கு. பில்லியன் என்பதே லட்சம் கோடிக்கு சமம். அதுல ட்ரில்லியன் கணக்கில கொடுத்திருக்கிறார். அரசாங்கத்துக்கு, மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறார், மாநில அரசாங்கங்களுக்கு கொடுத்திருக்கிறார், டொனேஷனாக, ஏழைகளுக்கு செய்வதற்காக. அப்புறம் நிறைய நிறுவனங்கள், சோசியல் ஒர்க்கர்ஸ் ஆர்கனைசேஷன் என்று சொல்லி ட்ரில்லியன் கணக்கில் அளவிட முடியாத அளவுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இங்கு இரண்டாவது வர்த்திக்க பண்ணப்படுதல் கொடுப்பதினால் வருகிறதான அருமையான வர்த்திக்க பண்ணப்படுதல். இந்த ரகசியத்தை நாம் கற்றுக்கொண்டு விட்டோம், இந்த அருமையான வாக்கியத்தை நாம் தெரிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் நம்மளோட வாழ்க்கையில தரித்திரியத்துக்கு, பஞ்சத்துக்கு அல்லது குறைவு குறித்து புலம்புவதற்கு இடமே இல்லாமல் போய்விடும். இந்த நல்ல ஸ்லாக்கியத்தை நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்தை சார்ந்து எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுப்பாராக. இந்த 2 சாமுவேல் 24 அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை 100 மடங்கு வர்த்திக்க பண்ணுவாராம், 100 மடங்கு வர்த்திக்க பண்ணுவாராக. மூன்றாவதாக கர்த்தர் நல்லவே ஒரு காரியத்தை சொல்லி இன்றைக்கு சற்று சுருக்கமான முறையிலே தேவனுடைய வார்த்தையை நான் முடிக்கிறேன். மூன்றாவது நாம் வர்த்திக்க பண்ணப்பட வேண்டிய காரியம் எது? சமாதானத்தில் என்று சொன்னேன். அந்த சமாதானத்தில் ஒரு 100 மடங்கு நாம் வர்த்திக்க பண்ணப்பட வேண்டும். அந்த சமாதானம் யாருடைய வாழ்க்கையில 100 மடங்கு வர்த்திக்க பண்ணப்பட்டது என்று சொன்னால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அந்த 1 சாமுவேல் 25:6 சொல்லுகிறது, உனக்கு சமாதானமும் உன் வீட்டுக்கு சமாதானமும் உனக்கு உண்டான யாவற்றுக்கும் சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. இங்கு அருமையான ஒருவருக்கு ஒருவர் நல்ல வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். தாவீது அபிகாயிலை பார்த்து சொல்லுகிறார், அபிகாயில் தாவீதுக்கு சொல்லி அனுப்புகிறார். இப்படி ஒருவரை ஒரு வாழ்த்து செய்திகளை அனுப்பும் போது அதுல சொல்லப்படுவதுதான், உனக்கு சமாதானம், உன் வீட்டுக்கு சமாதானம், உனக்குண்டான யாவற்றுக்கும் சமாதானம். அப்போ சமாதானத்தில் 100 மடங்கு வர்த்திக்க பண்ணப்படுதல் என்று சொன்னார். முதலாவது நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்துல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொருவரும் கட்டாயமான முறையிலே சமாதானத்தை பெற்றிருக்க வேண்டும். உனக்கு சமாதானம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே புருஷனை பார்த்து மனைவியும், மனைவியை பார்த்து புருஷனும், பிள்ளைகளை பார்த்து பெற்றோரும், பெற்றோரை பார்த்து பிள்ளைகளும் சொல்ல வேண்டிய வார்த்தை, உங்களுக்கு சமாதானம். இப்படி சொல்லி பாருங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க சமாதானமா இருக்கிறீர்களா என்று கேட்கிற காலம் ஒன்று இருந்தது, இன்னைக்கு அது மறைஞ்சி. அவ சமாதானத்தோடையா இருக்கிறா? அது எப்படி இருக்கிறார்? இப்படி கேட்க வேண்டிய காலம் வந்து விட்டது. இந்த கடைசி காலத்துல நாம் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ரீதியிலே இருதயம் சமாதானத்தினால் நிரம்ப வேண்டும், ஆவி சமாதானத்தோடு இருக்க வேண்டும். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துக்கு அப்புறம் நீங்க ரோமர் முதல் யூதா புஸ்தகம் வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. ஒவ்வொரு புஸ்தகம் முடியும் போதும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக, சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக, சமாதானத்தோடு கூட உங்களை வாழ்த்துகிறோம், சமாதானம் உங்களில் பெருக கடவது. இப்படி ஒவ்வொரு புஸ்தகம் முடியும் போது சமாதானம் சமாதானம் சொல்லிதான் நிருபத்தை பரிசுத்தவான்கள் எழுதி முடித்தார்கள். ஏன் ஒவ்வொரு புஸ்தகம் எழுதி முடிக்கும் போது சமாதானத்தை சொன்னாங்க அப்படின்னாக்கா, அதுல ஒரு ரகசியம் இருக்கு. என்னன்னா, எப்படி புஸ்தகம் முடியும் போது சமாதானம் என்று சொல்லுகிறார்களோ, அதே போல ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனும் தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை முடியும் போது சமாதானத்தோடு முடிய வேண்டும். அந்த முடிவுதான் மிகுந்த சமாதானமா இருக்க வேண்டும்.
அது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது, ரொம்ப நிதானிக்கப்பட வேண்டியது. அந்த முடிவு தேவ சமாதானத்தோடு இருக்கும் என்று சொன்னா, அதுதான் நாம் பரலோகத்துக்கு போகிறோம் என்பதற்கு உண்மையான ஒரு அடையாளம். அதுதான் ஒரு திறவுகோல். அப்போ ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில 3 சமாதானம் இருக்கணும். ஒன்று, உனக்கு சமாதானம், எனக்கு சமாதானம், தனிப்பட்ட ரீதியா ஒவ்வொருத்தருக்கு சமாதானம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே சமாதான பிரபு என்றப்பட்ட ஒரு மனுஷன் இருந்ததாக வேதத்திலே பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சமாதான பிரபு என்கிற மனுஷன் அதற்காகவே நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் இருந்ததாகவும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, சமாதானத்துக்காகவே ஒரு மனுஷனை ஆண்டவர் வைத்திருந்தார் என்று சொன்னா, அந்த சமாதான சோதரம், அந்த சமாதானத்தின் தேவன் இந்த நாட்களில் உங்களுக்கும் அந்த சமாதானத்தை கண்டிப்பாய் கொடுக்க வல்லவராயிருக்கிறார், நல்லவராயிருக்கிறார். அதுல ஒரு மாற்றத்துக்கு வேறு அடையாளமே இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப எனக்கன்பான தேவச்சனமே, இந்த வர்த்திக்க பண்ணப்படுதலில் 3வது நல்ல சமாதானத்தில் வர்த்திக்க பண்ணப்பட வேண்டும். அதிலும் முக்கியமாக சோதரம், தனிப்பட்ட ரீதியிலே படுக்கும் போது, உறங்கும் போது, எந்திரிக்கும் போது, அமைதியா இருக்கும் போது, இருதயத்திலே மனதிலே நல்ல ஒரு சமாதானம் காணப்பட வேண்டும். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. இப்ப இந்த ஒரு தனிப்பட்ட சமாதானம் ஒவ்வொருத்தோட வாழ்க்கையில் இருக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? 2 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 யோவான் 3வது வசனத்தை வாசிச்சா வேதம் சொல்ல, பிதாவாகிய தேவனாலும் பிதாவின் குமாரனாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடு கூட உங்களோடு இருப்பதாக. அல்லேலூயா. ஒரு தேவப்பிள்ளை வாழ்க்கையிலே அந்த சமாதானம் காணப்பட வேண்டும் என்று சொன்னா, ஒன்று கிருபை இருக்க வேண்டும், 2வது இரக்கம் இருக்க வேண்டும், 3வது சத்தியம் இருக்க வேண்டும், 4வது அன்பு இருக்க வேண்டும். இந்த கிருபை, இரக்கம், சத்தியம், அன்பு, இந்த 4 இருந்தா அங்க சமாதானம் அன்பா அழகாய் வந்துவிடும். இங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விளக்கத்தை பாருங்க. அந்த 2 யோவான் 3ஆம் வசனம் வாசிக்கும் போது சமாதான வார்த்தை எங்க வருது தெரியுமா? மேலே கிருபையும் இரக்கமும் என்ற வார்த்தை வருது, கீழே சத்தியமும் அன்பும் என்ற வார்த்தை வருது. அந்த மேலே சொல்லப்பட்ட 2 வார்த்தைக்கும் கீழே சொல்லப்பட்ட 2 வார்த்தைக்கும் இடையில தான் சமாதானம். அப்போ இந்த கிருபையையும் இரக்கத்தையும் தாங்குவதே சமாதானம், சத்தியத்தையும் அன்பையும் காப்பதே சமாதானம். இந்த எல்லாத்துக்கும் நடு மையமா இருப்பது சமாதானம். இன்றைக்கு உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாருக்கும் சமாதானமா இருக்கீங்களா? கிருபையுள்ளவர்களுக்கு சமாதானமா இருக்கீங்களா? சோத்திரம், அன்புள்ளவர்களுக்கு சமாதானமா இருக்கீங்களா? சோத்திரம், இரக்கமுள்ளவர் சமாதானமா இருக்கீங்களான்னு யோசிங்க. இல்ல என் வாழ்க்கையில எனக்கே சமாதானம் யோசிக்கிறீங்களா? அந்த சமாதானத்தை கேளுங்க. தேவ ஊழியக்காரனாக நான் சொல்றேன், 2 சாமுவேல் 24:3 படி 100 மடங்கு வர்த்திக்க பண்ணுகிற தேவன் உங்க தனிப்பட்ட ஜீவியத்துல அந்த சமாதானத்தை கொடுப்பார். 2வது சமாதானம், அந்த 1 சாமுவேல் 25:6 சொல்லுது, உன் வீட்டுக்கு சமாதானம். சமாதானம் மனுஷனுக்கு தேவைதான். அது என்னையா வீட்டுக்கு தேவைன்னா, வீட்டுக்கு என்று சொல்லப்படும் போது செங்கற்கல்லுக்கும் மண்ணுக்கும் மணலுக்கும் அல்ல, வீட்டில் இருக்கிற மாமனார், மைத்துனர், நாத்தனார், கொழுந்தனார், மற்றனே, சகோதரன், சகோதரி, சொந்தக்காரர்கள், இவங்க எல்லாரும் வீட்டை சார்ந்தவர்கள். ஒன்று, அவர்கள் மூலமாய் நமக்கு சமாதானம் வரணும், இல்லாவிட்டால் நம் மூலமா அவங்களுக்கு சமாதானம் வரணும். இதுதான் நல்ல ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற முன்மாதிரி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நிறைய வீடுகள் மதிலிடிந்த பட்டணம் போல காணப்படுகிறது. நிறைய வீடுகள் சுவற்றிலே கீறல் விழுந்ததை போல மன கசப்பு காணப்படுது. நிறைய வீடுகளிலே அன்பின் அந்யோன்யத்தின் ஐக்கியம் இல்லாத இருக்கிறார்கள். ஆனால்
இந்த சமாதானம் என்பதே முத யாருடைய வாழ்க்கையில அதிகமா இருந்தது? இந்த பைபிள்லயே ரொம்ப சமாதானம் பெற்றவர் யார் என்று கேட்டா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மிகப்பெரிய சமாதானம் பெற்றவர். ஏனென்று சொன்னால் அவர்தான் நமக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொன்னார். உலகம் உங்களுக்கு கொடுக்க கூடாததும் உலகம் உங்களை விட்டு எடுக்க கூடாததுமான மாபெரும் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போக. இப்ப நீங்க கேட்கலாம், வீட்டுக்கு சமாதானம் என்றால் குடும்ப உறவு சமாதானத்தை சொல்லுவது ஏயா இயேசுவுக்கு சொல்றீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. இயேசுவின் குடும்பத்தை குறித்து நீங்க பைபிள்ல கொஞ்சம் நல்லா படிச்சு பாருங்க. அப்பா யோசேப்பு, சூத்திரம், அவர் சமாதானமாவே இருந்தார். அம்மா மரியாள், அந்த தாயும் சமாதானத்தோட இருந்தார்கள். சகோதரனாக யூதா, அவரும் சமாதானத்தோடு இருந்துதான் யூதாவின் நிருபத்தை எழுதினார். இதை தவிர சகோதரிகள் உண்டு, அவர்களுக்குள் வாக்குவாதம் முறுமுறுப்பு வந்ததாக வேதத்துல இல்லை. அப்ப அவர்களும் சமாதானத்துடன் இருக்கிறார்கள். இன்னும் சில சகோதரர்கள் உண்டு, அவர்களும் அங்கு தகராறுக்கும் மூர்க்கத்துக்கு இடம் கொடுத்ததாக பைபிள்ல இல்லை. அப்ப அவங்களும் சமாதானமா இருந்திருக்காங்க. அப்போ வீட்டிலே சமாதானம் என்று சொன்னா இயேசுவின் வீட்டில் இருந்த எல்லாரும் சமாதானம் உள்ளவர்களா இருந்தார்கள். அந்த வீட்டார் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர்களா இருந்தாங்க. மரியாள் ஒரு நாள் எலிசபெத் வீட்டுக்கு போகிறார்கள். அங்க போன உடனே மரியாளை பார்த்த உடனே எலிசபெத்துக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்ப மரியாள் மூலமா அங்க எலிசபெத்தின் வீட்டுக்கு ஒரு சமாதானம். அப்புறம் யோசேப்பு ஒரு நாள் கர்த்தர் நடுவே அவன் சோதரம் இஸ்ரவேலிலிருந்து தப்பித்து எகிப்துக்கு ஓடுகிறான். அங்க போன உடனேதான் தன் ஜீவன் காக்கப்பட்டு சமாதானமாய்தான். அப்ப யோசேப்பு நிமித்தம் எகிப்துக்கு சமாதானம். அடுத்தது இயேசுவின் சகோதரனாக யூதா. இந்த யூதா இயேசுவின் வீட்டிலே பிறந்த மனுஷன். அவர் நிருபத்தை எழுதும் போதே கடைசி காலத்தை குறித்து எல்லாத்தையும் எழுதி அங்கு தேவனுடைய யாவரோடும் அன்பாயிருக்க நாடுங்கள் என்று தெளிவான ஒரு அழகான அன்பின் உத்தரவை இடுகிறார். அப்ப சகோதரன் வாழ்க்கையிலும் சகோதரன் மூலமாய் இன்று முழு உலகத்துக்கு யூதாங்கிற நிருபத்தை கொடுத்து சமாதானத்தை நிரூபித்தார். இப்படி இயேசுவின் குடும்பத்தில் எல்லாரும் அவங்க வீட்டார் ஒரு சமாதானத்தின் பாத்திரமாய் விளங்கினார்கள். அந்த குடும்பமே இந்த வீடே சமாதானத்தின் வீடாய் இருந்தது. எனக்கன்பானவர்களே, 2 சாமுவேல் 24:3 நீங்க 100 மடங்கு வர்த்திக்க பண்ணப்பட வேண்டும். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னா தேவனுக்கு மகிமை உண்டாதாக. 2வது உங்க வீட்டிலே சமாதானம் உண்டாகட்டும். உங்க வீட்டார் மூலமா மற்றவர்களுக்கு சமாதானம் ஏற்படட்டும். அந்த 100 மடங்கு பலனை தேவனாகிய கர்த்தர் கொடுப்பாராக. 3வதாக அந்த 1 சாமுவேல் 25:6 சொல்லுகிறது, உனக்குண்டான யாவற்றுக்கும் சமாதானம் உண்டாவதாக. உண்டான யாவற்றுக்கும் என்றால் என்ன அர்த்தம்? முதலாவது உனக்கு சமாதானம், 2வது வீட்டுக்கு சமாதானம், 3வது உண்டான என்ற நல்ல சொத்து, ஆஸ்தி, செல்வம், அந்தஸ்து, வருமானம், வேலையாட்கள், வேலைக்காரிகள், பொருளாதாரம், விளைச்சல், இது எல்லாம். அப்போ இந்த 2ல சமாதானம் வந்துட்டா 3வது எல்லாமே சமாதானமாயிருக்கும். எல்லாம் சமாதானம் இருக்கும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றிலும் சமாதானமா இருந்த அருமையான ஒரு குடும்பம், ஒரு வாழ்க்கை உண்டு என்று சொன்னால் அது ஆபிரகாமின் வாழ்க்கையை சொல்லலாம். ஆரம்பத்திலே பிள்ளை இல்லாமல் தவித்தாலும் பிற்காலத்திலே அழகான ஒரு ஈசாக்கை பெற்றெடுத்த போது அங்கு எல்லாருக்கும் விருந்து வைக்கப்பட்டது. எல்லா வேலைக்காரிகளுக்கு விருந்து வைக்கப்பட்டது. ஆபிரகாமின் சந்ததியே சந்தோஷப்பட்டது, சமாதானம் பெற்றது. அது மாத்திரமல்ல, அந்த ஆபிரகாமுக்கு பிறந்த ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்து அந்த ஈசாக்குக்கு நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகளை கொடுத்து அவர்களையும் மகிழ்ச்சியினால் கர்த்தர் நிறைத்தார். அந்த வம்சம், அந்த தலைமுறையே பெரிய சமாதானமானது. ஈசாக்கு உண்டான எல்லாமே ஆசீர்வாதமா மாறினது. அவனும் 100 மடங்கு நன்மையை பெற்றார். ஆதியாகமம் 26:13 சொல்கிறது, அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அப்ப வெளியில எல்லாத்துலயும் சமாதானம் வந்துருச்சுன்னா
நாம் தேவனுடைய பார்வையிலும் மனிதருடைய பார்வையிலும் பெரிய மனிதர்களாய் மாறிவிடுவோம், பெரிய மனுஷிகளாய் மாறிவிடுவோம். அப்ப இந்த 2 நாளாகமும் 23:4 அதிகாரம் 3வது வசனத்தின்படி, ஓ கர்த்தர் நல்லவே, என் தேவன் உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கடைசியாய் அந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். 2 சாமுவேல் 24 அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து, ராஜாவாகி என் ஆண்டவருடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் 100 மடங்கு வர்த்திக்க பண்ணுவாராக. இப்போ இதுல முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த 2 சாமுவேல் 24:3 சொல்லுகிறது, ஓ என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி, அதாவது உங்களுடைய கண் காணும்படி உங்களை தேவன் வர்த்திக்க பண்ணுவார். உங்களுடைய உழைப்பிலே, உங்களுடைய பிரயாசத்துல வர்த்திக்க பண்ணுவார். 2வது, உங்கள் கண் காணும்படி தேவன் உங்களை நீங்கள் கொடுக்கிற காணிக்கையிலே, தேவனுக்கு தருகிற காரியத்திலே அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் கண் காணும்படி உங்களை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். 3வது, உங்கள் கண் காணும்படி உங்களை நல்ல சமாதானத்தினால் 100 மடங்கு வர்த்திக்க பண்ணுவார். இந்த தேவனுடைய வார்த்தை உங்க குடும்பத்துல ஆமென்று மாமென்று நடந்து உங்கள் கண் காண இந்த வார்த்தைகள் எல்லாம் நடக்கிறதையும் நிறைவேறுவதை பார்ப்பீர்கள். அப்போது சொல்லுவீர்கள், ஆண்டவர் ஒரு நாள் இரவுக்கு ஜெபத்துல இப்படியாய் பேசினார். அவர் பேசின வார்த்தைகள், ஆண்டோட வசனங்கள் அப்படியே நிறைவேறிவிட்டது என்று நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். இந்த சாட்சியும் இரக்கமும் கிருபையும் உங்கள் யாவரோடு கூட இருப்பதாக. நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி, கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால் நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் இந்த இரவுக்கு இரவு ஜெபத்திலே சில நாள் இடைவெளிக்கு பின்பு மீண்டும் என் அன்பு ஜனங்களை சந்திக்க எனக்கு பிரியமான மக்களோடு உம்முடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள சிறியவனும் எளியவனுமாகிய அடியானுக்கு நீ கொடுத்த நல்ல பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, 2 சாமுவேல் 24:3 வசனத்தின்படி உமது தேவனாகிய கர்த்தர் இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் உம்முடைய ஜனங்களை 100 மடங்கு வர்த்திக்க பண்ணுவாராக. அந்த வார்த்தையின்படி என் ஜனங்கள் முதலாவது உழைப்பினால், ஆண்டவரே பிரயாசத்தினால், வருகிற ஆண்டவர் எடுக்கிற முயற்சினால் 100 மடங்கு யாக்கோபை போல ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். 2வது, இவர்கள் 100 மடங்கு காணிக்கைகளினாலும் கர்த்தருக்கு கொடுக்கிறதினாலும் சாதோக்கின் புத்திரரை போல, லேவியர்களைப் போல, ஆசாரியர்களைப் போல, அப்போஸ்தலர்களைப் போல ஆண்டவரே 100 மடங்கு வர்த்திக்க பண்ணப்படட்டும். இந்த செய்தியை கேட்கிற முழு நேர பகுதி நேர ஊழியக்காரர்கள் எல்லாம் தனக்குரியது இன்று இல்லாமல் எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கிற அந்த ஒரு இருதயம், அப்போஸ்தலத்தின் ஆவி எல்லாருக்குள்ள நிரப்பட்டும் ஆண்டவரே. அந்த பொது உடைமை சிந்தை காணப்படுவதாக. ரொம்ப முக்கியமாய் 100 மடங்கு சமாதானத்தினால் நிரப்பும். ஒவ்வொரு நிருபங்கள் முடிக்கும் போதும் சமாதானத்தோடு முடிக்கப்படுவதை போல உடைய பிள்ளைகளுடைய ஜீவியம், காலங்கள், நாட்கள், ஆயுசு முடியும் போது சமாதானத்தோடு முடியத்தக்கதாக ஆண்டவரே இவர்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில் சமாதானம், இவர்கள் வீடுகளில் சமாதானம், இவர்களுக்கு எல்லாவற்றிலும் சமாதானம் எப்போதும் உண்டாவதாக. சமாதானத்தின் தேவனுடைய நற்கிருபை பிள்ளைகளை நிரப்பட்டும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.